தங்கச்சி தங்கச்சி அடிச்சு கொள்ள யார் இவரு நம்ம வேலுவரத்தை சார்ந்தவர் மானை தேடி வருகை வந்திருக்கிறார். மானை தேடி வந்திருக்காரு. ஆமாத்தா மானை நீங்க பாத்தீங்களா? நானும் பார்க்கலத்தா. அந்த படி பார்க்கல. சரி அவருக்கு சொல்லிருக்கணும். வேலுவரே அந்த சென்று வருகிறோம். என் தங்கச்சியை கேட்டு விவரத்தை தெரிஞ்சுக்கணும். வருக வருக வருகை வருக வணக்கம். உங்களுடைய வருகையிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. காரணம் இன இனத்தை காக்க வேலி பயிரை காக்கும் ஜாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு. ஒரு இனத்துல ஒரு மாட்டுக்கு கொம்பு ஒடிஞ்சா அது அந்த குலத்துக்கே ஈனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்திருக்கக்கூடிய தாங்கள் என்னுடைய இனத்தை சேர்ந்த ஒருவர் என்னுடைய இடத்தை தேடி வந்ததில் நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். சொல்லுவாங்க இல்லையா, உப்புடன் முகலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலியிட்டாலும் உண்மை அமிர்தமாகும், அப்பில்லாத முப்பளமோடு பாலனும் முகப்படுத்திடுவார் ஆகின் கப்பிய பசியோடு கடுப்பசியாகும் தானே என்ற 2 வகையான வரவேற்புகளிலே உங்களுக்கு முதல் வகையான வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இருந்தாலும் தாங்கள் வந்த காரணம் என்ன அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லுங்க கேட்போம். உங்களுக்கு ஏதாவது என்னால உதவி செய்ய நேரிடும் அப்படின் போது அந்த உதவியை நிச்சயமா செய்ய சித்தமா காத்திருக்கேன். வருக வேடுவரே வருக என்று என்னை அன்போட பண்போட பாசத்தோட வரவேற்றிருக்கக்கூடிய தாங்கள் எல்லாம் வளர்ந்த அருள்மிகு பெரியன் எல்லாம் வளர்ந்த நடுமுடி கைலாசநாதர் பிரசன்னாகிய சங்கரதான சுவாமிகளுடைய அருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த காலை எழுந்து எனது மனைவிடைகளை முடித்து வேட்டைகள் மனைவி வேட்டையாடு வருகின்ற மார்க்கத்திலே வேலுமலை சாரல் ஓரத்திலே ஒரு அழகான மான் ஒன்றை கண்டேன். மானை கண்ட நேரத்திலே மானை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு மானிடம் நெருங்கினேன். மானாகப்பட்டது 2 ஓட மானோட நானோட மானோட நானோட மானோட நானோட மானோட நானோட இப்படி ஓடி வரக்கூடிய நேரத்திலே மானாகப்பட்டது வடத்திலே புகுந்து விட்டதும் உங்க அண்ணன் இந்த இடத்துல என்னை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஆக நான் தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான், எவ்வளவு சிறப்புக்குரிய மான், அழகான மான் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தையை தூண்டும் எந்த மான் ஒன்று இங்கே வந்ததம்மா, சிந்தையை தூண்டும் எந்த மான் ஒன்று இங்கே வந்ததம்மா, அது தந்திடவே தடவியே
காவிய நெய்மொழி வேணியன் அழகில் ஜோதிய நம்பளத்தாழ்வான் மலர்ச்சிலப்படி வாழ்த்தி வணங்கக்கூடிய இந்த அருமையான வேளையில நான் தேடி வந்திருக்கக்கூடிய எனக்கு சொந்தமாக போற மான் குட்டி இந்த வனத்துக்கு உள்ளே இருக்கு. உங்களுடைய ஒப்புதலை பெற்று என்னுடைய மனம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னால உங்க சம்மதம் மட்டும் கொடுங்க. சம்மதம் கொடுக்கலாம். ஆனா இல்லாத ஒரு பொருளுக்கு நான் எப்படி சம்மதம் கொடுக்க முடியும்? அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? உலகெல்லாம் அறிய உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன் யார் பண்ணது? எல்லா சேக்கலார் பெருமான் பாடியது. இந்த பாடல் பாடுனீங்க இல்லையா? இந்த பாடலுக்கு வந்து சேக்கலார். ஆமா. யாரை பத்தி? பெரிய புராணத்தினுடைய முதல் காப்பு. அப்ப பெரிய புராணத்தினுடைய முதல் காப்பு சொல்லிட்டீங்க. அதுக்கு முழு அர்த்தத்தையும் சொல்லிருங்க. ஏன்னா அந்த பாட்டுல எத்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய புராணம் அப்படின்னு நீங்க இந்த அளவுக்கு விளக்கம் கேட்கிறீங்கன்றப்ப பெரிய புராணம் பாடப்பட்டது எத்தனை பேரால? 3 பேர் பாடியிருக்காங்க. முதலிலே பாடியவர் சுந்தரமூர்த்தி நாயனாராக. திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் அடியெடுத்து கொடுக்க தில்லைவாழ் அந்த மடியாருக்கு மடியன் திருநீல கண்டத்து குயவனார் கடியன் இல்லை என்று சொல்லாத இயற்பகைக்கு அடியன 60 நாயன்மார்களுடைய வரலாறு பாடி முடிச்சார். முதல்ல கொடுத்தாங்க. அதன் பிறகு அவருடைய காலத்திற்கு பிறகு ராஜராஜ சோழனாகப்பட்டவர் சோழ நாட்டை ஆளும் போது அங்கே நம்பியாண்டார் நம்பி என்று சொல்லக்கூடிய திருநாரையூரை சேர்ந்தவர். அவரால்தான் தேவாரம் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் இங்கே சென்று கேட்கும் போது அந்த 3 பேரும் பாடிய 3 பேரும் வந்தாதான் திரௌபதி. ஒரு அற்புதமான கதை பாருங்க. திருநாரையூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து புல்லா பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார். அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பூசாரி ஒரு ஐயர். அந்த அண்ணனர் என்ன பண்றாரு, ஒரு நாள் அவர் வெளியூர் போகணும். அவர் வெளியூர் போறதுக்காக பையனை கூப்பிட்டு, நாளைக்கு நான் ஊருக்கு போயிருமேன், உங்க அம்மா பிரசாதம் எல்லாம் தயார் பண்ணி கொடுப்பாங்க, வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாரு. பையன் போறேன், பிள்ளையார குழுவாட்டுறேன், ஆடை எடுத்துட்டு விட்டுறான், பிரசாதம் எல்லாம் வச்சேன், அவனுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொன்னேன், பிள்ளையாரப்பா சாப்பிடுன்றேன். பிள்ளையார் எங்கே சாப்பிடுவாரு? எப்படி சாப்பிடுவாரு தெரியாது. சின்ன பிள்ளைங்களா? பிள்ளையாரப்பா சீக்கிரம் சாப்பிடு, நான் என் பிள்ளையோடத்துக்கு போன இல்லைன்னு எங்க வாத்தியார் அடிப்பாரு அப்படிங்கிறேன். அவர் சாப்பிடுற மாதிரி இல்லை. அப்ப எங்க அப்பா கொடுத்தா சாப்பிடுவேன், நான் கொடுத்தா சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடலன்னா நான் உயிரோட பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கனையே உயிரை விட்டுருவேன். போய் கல்லுல போய் மூளை போவான். பிள்ளையார் என்ன பண்ணுவாரு, துதிக்கு எண்ணிட்டுவாரு, பிரசாதம் சாப்பிடுவார். பையன் நெரும்பாத்திரத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்டுல இந்த பிரசாதத்தை சாப்பாடு. அங்கே போனாங்க, நெரும்பாத்திரத்தோட போவேன். அவங்க அம்மா கேட்பாங்க, எங்கடா பிரசாதம்? பிள்ளையார் சாப்பிட்டாரு. என்னடா சொல்ற? பிள்ளையார் சாப்பிட்டாருமா அப்படிங்கிறேன். அந்த அம்மாவால நம்பாம இருக்க முடியல, நம்பவும் முடியல. சரி எதுவா இருந்தா நம்ம வீட்டுக்காரர் வரட்டும், அவர்கிட்ட வந்தவனை கேட்டுக்கிறோம் அப்படின்னோடனே மறாவது நாளுக்கு அவர்கிட்ட வர்றாரு. வந்தவனை விவரத்தை சொன்ன உடனே நாளைக்கு அவன்கிட்டயே கொடுத்து விடு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி அவன்கிட்ட கொடுத்து விட்டுட்டு அப்பா பிடிச்சிருந்து பார்ப்பாரு. கொண்டு போய் அவன் அதே மாதிரி வச்சு நகையத்தை வச்சுட்டு பிள்ளையாரப்பா சாப்பிடுங்க, பிள்ளையார் சாப்பிட. இதாவது அப்பா ஒழிஞ்சுன்னு பாக்குறாரு. இந்த தகவல் சோழ நாடு முழுவதும் தெரியும். அந்த நேரம் என்ன நடந்துச்சுன்னா, ராஜராஜ சோழனுடைய அத்தை குந்தவை நாச்சியார், அந்த அம்மா சீர்காழிக்கு அருகாமையிலுள்ள பொறையாறுன்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு அந்த கோயிலுக்குள்ள போறாங்க, சாமிக்கு போயிட்டாங்க. ஐயோ ஒரு பையன் பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த பூ கட்டின பையன் ஒரு பதியத்தை பாடிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பதியத்தை பாடிட்டு கட்டிக்கிட்டு இருந்த உடனே இந்த அம்மா என்ன பாடிட்டு இருக்கான், மாசில் வீணையும் மகளே மதியமும் வீசுதலும் வீங்கிழவேனிலும் மூசு வந்ததை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே பாடி இருந்தோட அந்த அம்மா போனவங்க நின்றுட்டாங்க. அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி பண்ணி பாடுனிய, இது எந்த நூல்ல இடம் பெற்ற பாடல், இது யாரு பாடின பாடல்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்ற, இந்த திருத்தொண்டர் அந்தாதியில் உள்ள பாடல், திருநாவுக்கரசு பெருமான் பாடிய பதிகம் அப்படிங்கிற. அது எங்க சமணர்கள் கொண்டு போய் காணவாசல்ல வைக்கும் போது அப்ப பாடிய பதிகம் அப்படின்னோட இந்த அம்மா நேரம் தஞ்சாவூர் வந்த உடனே
அரண்மனைக்கு வந்தோட ராஜராஜனை கூப்பிட்டான். கூப்பிட்டு இந்த அடியார்கள் பாடிய ஏடுகள்லாம் எங்கே அதை கண்டுபிடிச்சு மீண்டும் இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ராஜராஜன் அதுக்கான உத்தரவு போடுறாரு. எங்கே கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரத்தில் இந்த சம்பவம் தெரிய வருது அவருக்கு. இவர் என்ன பண்றாரு, தஞ்சாவூர்ல இருந்து திருநாயகருக்கு போய் இந்த சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பியோ உன்னையால எனக்கு ஒரு காரியம் ஆரம்படா, என்ன சொல்லுங்க அப்படிங்கிற. இந்த அடியார்கள் பாடிய ஏடுகள்லாம் எங்க இருக்குன்னு இந்த பிள்ளையார்ட்ட கேட்டு சொல்றான். பிள்ளையார்ட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு பேசுறாருல பிள்ளையார்ட்ட பேசுறானே பையன். பிள்ளையார்ட்ட போய் கேட்டு சொல்றான் அப்படின்னா பிள்ளையார்ட்ட போறான், நைவேத்தியம் பண்றான், மந்திரத்தை சொல்றான். பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா அடியார்கள் பாடிய ஏடுகள்லாம் எங்க இருக்கு பிள்ளையாரப்பா சொல்லுப்பா அப்படிங்கிறான். பிள்ளையார் சொல்றாரு, சிதம்பரம் பெரிய கோயில்ல இருக்கிறார். உடனே சிதம்பரத்துக்கு போயாச்சு. சிதம்பரத்துல போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் 3 பேரும் வந்து கேட்டாத்தான் கொடுக்கணுங்கிற உத்தரவு. இவங்க 3 பேரும் வந்தாத்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லாடி திறவு சாவி தர முடியாது. 3 பேருமே இதை வேண்டி போயிட்டான். இப்ப என்ன பண்ணாரு, 3 பேருடைய விக்கிரகங்களை வரிசையாக கொண்டாந்து நிறுத்தி 3 பேரும் வந்திருக்காங்க கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அது எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு, எப்படி சிலை வந்தா கொடுக்க முடியுமா அப்படின்னா அவதான் என்ன கேட்டாரு. அம்பலத்துல நடராஜ பெருமான் அம்பலத்துல நடனம் பண்ணி கொண்டிருக்காங்க, சிலை வடிவத்துல தானே இருக்கான். அது சிலையா? அது சிலையா? அதுக்கு உயிர் இருக்குமே, இதுக்கு உயிர் இருக்கு நீ நம்பு அப்படின்னு சொல்ல மாட்டது. அவங்க அந்த அறையினுடைய கூட கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி தான் அந்த அதுல இருந்த ஏடுகள் எல்லாம் எடுத்து நம்பியாண்டார் நம்பிகள் மூலமாகவே அவங்களே 63 நாயன்மார்களா மாத்துறாங்க. இசைஞானியார் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அப்பா அம்மாவையும் சேர்த்து அவரையும் சேர்த்து 63 பேர் 63 ஆகினார். திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற பெயர்ல திருத்தொண்டர் திரு அந்தாதி அப்படின்னு வச்சாங்க. 3வது முறையாக அனபாய சோழ சக்கரவர்த்தியினுடைய மந்திரி சபையில மந்திரியாக இருந்த அருள்மொழி தேவன் என்று சொல்லக்கூடிய சேக்கிழார் பெருமானுக்கு தில்லையிலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் அடியெடுத்து கொடுக்க, உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க 3வதாக பாடி முடிச்சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவகுருநாத பிள்ளைன்னு ஒருத்தர், அவருக்கு வயசு 84 வயசு. இந்த 84 வயசுல தவ முதல்வன் ஞான சம்பந்தர் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். 1000 குறைகள்ல அரசு அப்படின்னு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை பத்தி எழுதியிருக்கார். நாவலர் கோட் அப்படின்னு சொல்லி சுந்தரருடைய வரலாறு எழுதியிருக்கார். இதுல அவர் எழுதும் போது இந்த பாடல் அவர் விளக்கம் சொல்றாரு. உலகனா உணர்ந்தோதற்கரியவன் நிலவிடாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாழ்வான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த எழுத்தை கூட்டினா 63 எழுத்து வரணும். இந்த 63 எழுத்து 63 நாயன்மார்களுடைய வரலாறு நீ சொல்ல போனதாங்கிறத காட்டிட்ட. இதே நீ பிரிச்சு எழுதினு வச்சுக்க 72 எழுத்து வரும். 63 எழுத்து 63 நாயன்மார்களை குறிக்கும். 72 எழுத்து எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்க, 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 2ஐயும் சேர்த்தோம்னா 72. இவங்க எங்க இருந்து தலை யாத்திரை தொடங்கினாங்க, எந்தெந்த ஆலயங்களுக்கு போனாங்க, திரும்ப அந்த இடத்துக்கு எப்போது வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு நேரடியா வரைபடமா போட்டு, அது என்ன வரைபடமா, அது பேச்சாவோ கற்பனையாவோ இல்ல காதல கேட்டதோ அவர் எழுதுகிறார். நேரடியா அதை விசாரிச்சு உண்மைன்னு புரிஞ்சுதான் இருக்கு. அவ்வளவு அற்புதமா இந்த வயசுல இப்படி ஒரு பெரிய மனிதருக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் அப்படின்னு நான் நினைச்சுட்டேன். அந்த வகையில சிவனும் தொண்டு, சிவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அவர்களா அந்த வகையில நீங்க கேட்டதுக்கு இதே பதில இல்ல, அருமையான ஒரு விளக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்து ஆரம்பித்தது தேவாரம் என்ற ஒரு நூல் எங்க இருக்கு அப்படின்றது மனிதர்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப மனிதர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த இப்ப போய் நம்பி ஆண்டார் நம்பியும் ராஜராஜ சோழன் எடுத்தாங்க அப்படின்னு கூட சில பேருக்கு தெரியறது வாய்ப்பு. அவருக்கு யார் சொன்னது அப்படின்றது ரொம்ப முக்கியம். பொல்லா பிள்ளையார், திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் சொல்லப்பட்டது. அதனாலதான் இன்றைக்கு தேவாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக சிறப்பான பெருமைக்குரிய ஒரு நூல் நமக்கு எல்லாத்துக்குமே கிடைத்திருக்கு அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம்.